பாஸ் சீசன் 5 நேற்று லான்ச்சு. ஓப்பனிங்லேயே நம்ம வாட்டர்மெலன் நடிப்பு அரக்கன். வாவ், ஃபேண்டாஸ்டிக் மூமெண்ட் அப்படின்ட்டே உள்ள வந்தாரு. பிரவீன் காந்தியை பார்த்து விஜய் தெரிச்சு ஓடினாரு. ஆனா அந்த பிரவீன் காந்தி உள்ள நம்ம நடிப்பு அரக்கனை பார்த்து தெரிச்சு ஓடினாரு. வடிவேலு பாணியில சொல்றாருந்தா இன்னும் என்னெல்லாம் செய்ய போறானோ அப்படின்னு நம்ம அடிவயத்துல புளிய கரைச்சுது. ஷோ பார்த்துக்கிட்டு இருந்த ஃப்ரெண்டு சொன்னாரு, இந்த அரோரா சிங்வியா உள்ள ரெட் ட்ரெஸ்ஸோட வந்த போது, ஐயோ இது ஏன் ட்ரெஸ்ஸு வால் கணக்கா தரைய பெருக்கி அழுக்காக்கிட்டு இருக்கு, அது தோல்ல கிடந்ததுன்னா சால் மாதிரி முன்னால நல்லா இருக்கும்ல அப்படின்னாரு. நீ 60+ங்கிறத காமிச்சிட்டிய, ட்ரெஸ் அழுக்காகிறதா முக்கியம். வாஷ்ரூம்ல இருந்து கெமி தண்ணி இல்லைன்னு தெரிச்சு ஓடி வெளியில வரும்போதுதான் தெரிஞ்சது முனுசாமி ஏன் வாசல்ல மீசிய முறுக்குனாப்புல இருந்தாருன்னு தெரியுது. ஒரு நடிப்பு அரக்கனையே தாங்க முடியுமா முடியாதான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே துஷார் இன்னொரு நடிப்பு அரக்கனா இருப்பார் பொழுது. 2 அரக்கர்களும் சேர்ந்து நம்மளை என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. டைரக்ட் பண்றதுக்கு பிரவீன் காந்தி. பியானா பேசும்போதே பியானோல இருந்து வருத சவுண்டு மாதிரி வெவ்வேறு மாடுலேஷன். இன்னொரு சௌந்தர்யான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் போக போக பியானா வாசிக்கிறது நல்லா இருக்கா இல்லையான்னு. பிக் பாஸ் சீசனுக்குள்ள போகணும்னா வாழ்க்கையில நொந்து நூலானவனைத்தான் உள்ள எடுப்பாங்கிறது நல்லா தெரியுது. இல்ல நான் வெளியில நல்ல ஜம்முன்னு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா உள்ள போயிட்டு வெளியில வரும்போது நொந்து நூலாகி தான் வெளியில வரணும். இதுதான் பிக் பாஸ் சீசன் வரலாறு. கனி ஒண்ணு கேரண்டி, யாரு நாமினேஷன் பண்றதுக்கு யோசிப்பாங்க. டேஸ்ட் அப்படி சுண்டி இழுத்துரும், கை போகாது ஓட்டு போடுறதுக்கு. விக்கல்ஸ், விக்கி, சேது, கனி இந்த மாதிரி நம்பிக்கை நட்சத்திரங்கள் இருக்கத்தான் செய்யுது. விஜய்ஸ்ட ஒரே ஒரு கேள்வி, இல்ல டீம் எடுக்கிறவங்களே சில பேரை கோமாளி மாதிரி எடுத்தாங்களா, இல்ல அவங்கள நீங்க கேட்கிற ஒரு சில கேள்வியிலேயே கோமாளி ஆக்குறீங்களா, புரிய மாட்டேங்குது. ஆனாலும் சூப்பருங்க, பட்டாசு மாதிரி, சீனி பட்டாசு மாதிரி டப்பு டப்பு டப்புன்னு பிட்ட போடுவீங்க. நல்லா பண்றீங்க சார், நல்லா பண்றீங்க.